இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வசனங்கள் நிறைவேறணுமா, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா, கர்த்தரை கீழ்ப்படிங்க. நம்ம எந்தெந்த விஷயத்துல கர்த்தரை கீழ்ப்படியாம இருக்கிறோம்னு பாருங்க. நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியலைன்னு நம்ம துக்கப்படுறோமே, நம்ம மனைவி நமக்கு கீழ்ப்படியலைன்னு நம்ம துக்கப்படுறோமே, நம்ம கணவர் நம்ம சொல்ல ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு நம்ம துக்கப்படுறோமே. நம்ம என்னைக்காவது சிந்திச்சது உண்டா கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு? நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியல நம்ம எப்படி துக்கப்படுறோமோ அதே மாதிரி நாம் கர்த்தரை கீழ்ப்படலைன்னா அவர் நம்மளை துக்கப்படுவாரு நம்ம மேல. நம்ம எப்படி நம்ம பிள்ளையை குறித்து நம்ம பாரப்படுறோமோ அதே மாதிரி அவர் நம்மளை குறித்து பாரப்படுவாரு. என் மகன் என் மகள் எனக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறானே. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னார், என் இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், என் வார்த்தையை கீழ்ப்படிந்தால் நலமாயிருக்கும். இந்த வருஷத்துல நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் தந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. கர்த்தர் எதுலையுமே கர்த்தர் உங்களை